கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம். புதிய நாளை கூட்டி கொடுத்த எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு வேத வார்த்தையினூடாக உங்களிடம் பேச சொல்லுகிறார். யோசுவா 1 அதிகாரம் 9 நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரனாகிய யோசுவாவிடம் இப்படியாக பேசுகிறார். இன்று எங்களோடு பேசுகிறார். பலங்கொண்டு திடமனதாயிரு என்று சொல்றாரு. எதை குறிச்சு பயந்து கொண்டிருக்கிறீங்க? எதை குறிச்சு கலங்கி கொண்டிருக்கிறீங்க? ஆண்டவரிடத்துல எல்லாத்தையும் கொடுத்து விடுங்க. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, பொல்லாத மனிதர்களை பார்க்காதீங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருக்கலாம், மனிதர்கள் உங்களுக்கு எதிராக எழும்பி நிற்கலாம், காரியங்கள் எல்லாம் பொல்லாததாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை உங்களிடம் கடந்து வந்திருக்கிறது. வார்த்தை உண்மை உள்ளது, அது என்றைக்கும் நிலை நிற்கும். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து உங்கள்கிட்ட பேசுகிறார். சொல்லுறாரு, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். நீங்க எங்கெல்லாம் சொல்றீங்களோ ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களை நடத்துவார். அவரை மாத்திரம் நம்புங்க. உங்களை முழுமையாய் அவரிடத்தில் ஒப்படையுங்க. அவருடைய வழியில் நடந்து வாங்க. தினமும் ஜெபியுங்க, வேதத்தை தியானியுங்க. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஜெபம் பண்ணுவோமா? அன்பான தகப்பனே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளிடத்தில் உமது வார்த்தை கடந்து போயிருக்கிறது. ஆண்டவரே, பலங்கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரே, நீங்க அவங்களோட கூட இருக்கிற வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, சூழ்நிலைகளை காட்டிலும் நீர் பெரியவர். கூட இருங்க, ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கொண்டு நிற்கிறோம் பிதாவே, ஆமென். நீங்கள் எல்லோரும் மிகவும் விசேஷமான நீங்க. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். அவர் உங்களை பாதுகாப்பார்.